அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் கள நிகழ்ச்சியில் இன்று எங்களோடு பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம். அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இன்னொரு அரசியல் கள நிகழ்ச்சி இணைந்திருக்கிறோம். உங்களுக்கும் அன்பர்கள் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று நாங்கள் இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம். குறிப்பாக முதலில் அனுர குமார திசாநாயக்க அவர்கள் வடமாகாணத்துக்கு பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். அபிவிருத்தி சங்க கூட்டத்தில் பங்கெடுப்பதற்காக சென்றிருந்தார் அறியக்கூடியதாக இருந்தது. அதே நேரத்தில் அவர் வருகிறார் என்று செய்தி அறிந்து துப்புரவு பணிகள் நடைபெற்றதாக கூட சில செய்திகளை பார்த்திருந்தேன். முதலில் அனுர குமார திசாநாயக்கனுடைய இந்த யாழ் அபிவிருத்தி கூட்டத்தில் வந்திருப்பது என்ன காரணம்? என்னென்று சொன்னால், ஒரே இலங்கை என்ற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் வடக்கும் கிழக்கும் சிங்களவர்களுக்கும் சொந்தமானது என்ற ஒரு கோஷம்தான் ஏபிபியிடம் இருக்கின்றது. இலங்கையை கைப்பற்றுகின்ற எல்லோரும் வடக்கையும் கிழக்கையும் தாங்கள் ஆளுகிறோம் என்பதை காட்டுவது வளமை. உதாரணமாக உங்களுக்கு தெரியும், 2009 ஆண்டு போர் நிறைவு பெற்ற பின்னர் அமைச்சரவை கூட்டத்தை கிளிநொச்சியில் நடத்தியிருந்தார் மஹிந்த ராஜபக்ஷ, தென்னிலங்கையில் ஒரு இதை காட்டுவதற்கு. இப்ப உள்ளூராட்சி தேர்தல்களும் வரப்போகின்றது. எனவே அதுக்கும் ஒரு ஆதரவை திரட்டும் முகமாக அனுர குமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்திலும் சென்று கூட்டங்களை நடத்தினார் என்ற ஒரு கருத்துருவாக்கத்தைக்காகத்தான் இது மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதற்கு அப்பால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கான எந்த விதமான ஒரு குறைகளையும் அல்லது அவர்களின் தேவைகளையும் இதுவரையில் இலங்கை அரசு நிறைவேற்றியதாக இல்லை. உதாரணமாக மீன்பிடி பிரச்சனையாக இருக்கலாம், காணி அபகரிப்பாக இருக்கலாம், அரசியல் கைதிகளின் விடுவதையாக இருக்கலாம் என்று இவ்வாறு அடுக்கிக் கொண்டே போகலாம். பெருமளவானவை இருக்கின்றன. ஆனாலும் இந்த அபிவிருத்தி கூட்டத்துக்கு அவர் கலந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அது அவ்வாறு கலந்து கொள்ள வந்த சமயம் அங்கு வேலை இல்லாத பட்டதாரிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். ஆனால் அந்த போராட்டம் நடத்துவதற்கு முன்னர் அதனை நடத்த விடாமல் தடுப்பதற்கு ஸ்ரீலங்கா அரசு முயன்றது. அதாவது சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன், வேலை இல்லாத பட்டதாரிகளின் சங்கத்தின் தலைவர் சசிகரன் உட்பட 5 எதிராக யாழ்ப்பாண காவல்துறை கைது செய்வதற்கு அல்லது தடை செய்வதற்கு நீதிமன்றத்தை அணுகியிருந்தது. ஆனால் அமைதியான பேரணிகளை தாங்கள் தடுக்க முடியாது என்று நீதிமன்றம் நிராகரித்திருந்தது. அதன் பிற்பாடு அனுர குமார திசாநாயக்க வந்த சமயம் அங்கு அதாவது எதிர்ப்பு போராட்டம் என்பதை விட ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று அங்கு மேற்கொள்ளப்பட்டிருந்தது. வேலை இல்லாத பட்டதாரிகள், யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். அதே போல அதாவது அந்த மக்களின் குறைகளை அரசு தீர்க்க வேண்டுமே தவிர நெடுக்க வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டிருக்க முடியாது என்பதுதான் அர்ஜுனாவின் வாதமாகவும் இருந்தது. சில சமயங்களில் அவர் அந்த கூட்டத்தில் கேள்விகளை ஏறுமாறாக கேட்கலாம் என்பதால் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதை யார் இவர் என்று பார்ப்பதற்கு அப்பால் இந்த அரசை பொறுத்தவரையிலும் தன்னை எதிர்ப்பவர்களை ஏதாவது ஒரு வகையில் அடக்குவதற்கு மெல்ல மெல்ல முற்படுவதைத்தான் இதன் மூலம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது அவர்கள் ஏன் போராடுகிறார்கள், என்னத்தை அவர்கள் கேள்விகளை கேட்பார்களா என்றால் அதுக்குரிய பதில்களை நீங்கள் சொல்லுங்கள். உங்களிடம் பதில் இல்லை என்பதற்காக அவர்களை கைது செய்வதோ அல்லது அடக்குவதோ என்பது மெல்ல மெல்ல நாங்கள் முன்னே ஆட்சி காலத்துக்கு செல்வதைத்தான் காட்டும். அனுர குமார திசாநாயக்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்னதாகவும் பதவியேற்ற பின்பும் கூட எவ்வாறு அந்த ஒரே நாடு இன மத மொழி பேதமின்றி நாங்கள் இலங்கையர்களாக இருப்போம் என்று கூறினார். சிலர் வரவேற்றார்கள் என்ற செய்தி பேசியிருக்கிறோம். ஆனால் இங்கே நீங்கள் கூறிய ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், பட்டதாரிகளுக்கு வேலை இல்லை என்றால் அவர்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தை நடத்த வேண்டும். அதற்கு உரிய இடத்துக்கு அந்த விடயம் கொண்டு செல்லப்பட வேண்டும். கொண்டு செல்லப்படவில்லை என்றால் எவ்வாறு அனுர குமார திசாநாயக்க அவர்கள் பயணம் செய்யும் பொழுது அப்பொழுது தங்களுடைய பிரச்சனையை எடுத்து கூறுவது ஒரு ஜனநாயக வழியில் அது ஒரு சரியான ஒரு விடயம் தானே? இப்ப உண்மையாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இதுவரையில் அனுர குமார திசாநாயக்க அடக்குகின்ற ஒரு விதத்திலும் இதுவரையில் செயல்படவில்லை என்னை பொறுத்த மட்டில் பார்த்த அளவுக்கு. ஆனால் இங்கே உண்மையாக
அந்த மக்களுக்காக அந்த நாட்டில் இன மத மொழி பேதமின்றி நாங்கள் செயற்படுவோம் என்றால் வடக்கு கிழக்கில் இருக்கிற பட்டதாரிகள், வேலையில்லாத பட்டதாரிகள், அவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை கண்டறிவது, கேட்டறிவது அவருடைய பொறுப்பு. அவ்வாறு நீங்கள் பார்க்கவில்லையா? ஏன் அவ்வாறு நடந்து கொள்ளவில்லை? உண்மைதான். அதுதான் அங்க உள்ள பிரச்சனை. ஏனென்று சொன்னால் இப்ப சிங்கள தேசத்தில் இவ்வாறு இடம்பெற்றதா என்றால் இல்லை. ஆனால் வடக்கில் இவ்வாறு கைது செய்ய முற்பட்டது அல்லது அவர்களை அந்த போராட்டத்தை அடக்க முற்பட்டது என்பது ஒரு ஜனநாயக விரோதமாகத்தான் பார்க்கலாம். ஏனென்றால் நீதிமன்றமே காவல்துறையின் கோரிக்கையை நிராகரித்திருக்கின்றது. அமைதியான வழியில் அவர்கள் தங்கள் கோரிக்கைகளை முன்வைக்கலாம் என்பது முக்கியமானது ஒன்று. என்னென்று சொன்னால் நீங்கள் கூறியது போலதான் அனுரகுமார திசாநாயக்க அரசு வடக்கில் அபிவிருத்தி திட்டங்களை தடுப்பது யார் என்பதை கண்டறிய வேண்டும். அதை நிவர்த்தி செய்ய வேண்டும். முதலீடுகளை கொண்டு வர வேண்டும். இப்ப எல்லா பட்டதாரிகளுக்கும் அரச நிறுவனங்களில் பணி கொடுக்க முடியாது. இப்ப IMF நிபந்தனையும் அதுதான். ஏனென்று சொன்னால் நீங்கள் அளவுக்கு அதிகமாக பணிகளை கொடுப்பதால் அரசாங்கத்தை நடத்த முடியாத ஒரு நிலை. ஆனால் தனியார் முதலீடுகளை உருவாக்கி தனியார்களுக்கான தொழில்துறைகளை உருவாக்கி, உதாரணமாக பார்த்துக்கிறேன் என்றால் சிமெண்ட் ஃபேக்டரியாக இருக்கலாம், அல்லது பரந்தன் கெமிக்கல் தொழிற்சாலையாக இருக்கலாம், ஆடை உற்பத்தி நிலையமாக இருக்கலாம், பல்வேறு துறைகள் இருக்கின்றன. அவற்றை அபிவிருத்தி செய்வார்களாக இருந்தாலே IT பூங்கா கூட உண்மையில் இப்ப வடக்கில் அண்மையில் நொதான் யூனிவர்சிட்டி திறக்கப்பட்டிருக்கின்றது. பல்வேறு இப்ப யாழ் பல்கலைக்கழகத்தில் கணனி பிரிவு இருக்கின்றது. IT பூங்கா போன்றது ஒன்றை உருவாக்குவார்களாக இருந்தால் வெளிநாடுகளில் இருந்து பெருமளவான ப்ராஜெக்டுகளை அங்கு கொண்டு செல்ல முடியும். இவ்வாறு பலர் அதுக்கு ஆவலாக இருக்கிறார்கள். ஆனால் அதற்குரிய சூழ்நிலைகளை நீங்கள் உருவாக்காது போராடுபவர்களுக்கு எதிராக அவர்களை அடக்குவதென்றால் அந்த நாட்டின் நிலைமை மிக மிக மோசமாகத்தான் போகும். என்னென்று சொன்னால் அவர்கள் தாங்கள் வேலை கேட்டு தாங்கள் வேலை செய்ய வேண்டாம் என்று போவதை விட அவர்கள் வேலை கேட்டுத்தான் உங்களிடம் போராடுகிறார்கள். அப்ப அவர்களுக்கான அந்த வெளியை உருவாக்கி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. ஆனால் அதனை அடக்குவது என்பது இந்த அரசை பொறுத்தவரையில் ஏதோ தாங்கள் ஆளுகின்ற காலத்தில் மட்டும் தப்பி பிழைத்து விட்டு போவோம் என்ற ஒரு மனநிலையாகத்தான் பார்க்கலாம். அப்படி என்றால் நீங்கள் கூறுகின்ற விடயங்களை வைத்து பார்க்கும் பொழுது கடந்த காலங்களில் தமிழர்கள் படிக்கக்கூடாது என்று நிறைய தடைகளை கொண்டு வந்தார்கள். இப்பொழுது படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை வேண்டும் என்று சுட்டி காட்டுவதை அதற்கு இப்பொழுது ஒரு தடை கொண்டு வரும் ஒரு திட்டமாகத்தான் இதை பார்க்கிறீர்களா? உங்களுக்கு தெரியும், கடந்த வாரம் கூட நாங்கள் உரையாடும் பொழுது கூறியிருந்தோம், இலங்கையில் குறிப்பாக வடக்கு கிழக்கில் படிக்கின்ற தமிழர்கள் அவர்கள் படித்து முடித்த பின்பு 2 வழிகள் தான் இருக்கின்றது. ஒன்று கொழும்பில் போய் வேலை செய்வது, இல்லை என்றால் வெளிநாடு செல்வது. அபிவிருத்தி செய்யவில்லை என்று சொன்னால் எவ்வாறு அந்த பட்டதாரிகள் இது இன்னொரு விதத்தில் அவர்களை படிக்க வேணாம் என்று ஊக்குவிக்க போகின்றது. அதாவது படிச்ச என்ன பிரயோசனம் இப்படித்தானே சொல்வார்கள். பாருங்கள், இங்கே சொல்வார்கள் இவ்வளவு காசை கொடுத்து பட்டதாரி பட்டத்தை எடுத்துவிட்டு கடைசியாக ஒரு லோனோடு தான் வந்திருக்க வேண்டிய நிலைமை இருக்கின்ற என்று கூறுவது போல் தொடர்ச்சியாக இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படுமாக இருந்தால் படிப்பதையும் நிறுத்தி விடுவார்கள். அப்ப இது திட்டமிட்டு செயற்படுவது போல் நீங்கள் பார்க்கிறீர்களா? உண்மைதான். இப்போது நாங்கள் கடந்த வாரம் கதைத்திருந்தோம் டீப்சீக் என்ற செயற்கை நுண்ணறிவை பற்றி. இப்ப சீனாவுக்கு ஏன் அதிக தொழில்நுட்பம் உள்ள சிப்ஸ்களை அனுப்பக்கூடாது என்றால் அவர்கள் வளர்ந்து விடுவார்கள் தொழில்நுட்பத்தில் என்று. அதே போன்ற ஒரு நிலைமைதான். அதாவது இனி வரும் காலங்களில் மேற்குலகம் ஒரு சட்டத்தை போடும், இந்த டெவலப் கண்ட்ரியில இருக்கிறவர்கள் 10ஆம் வகுப்புக்கு மேல் படிக்க கூடாது என்று போட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அவ்வாறான ஒரு நிலை. ஏனென்று சொன்னால் தங்களை விட அதிக அளவில் தொழில்நுட்பத்தில் முன்னகரக்கூடாது என்பதற்கு தடையை போட்டுக்கொண்டு ஏதோ ஒரு வழியில் தடையை போட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். அதே போன்றுதான் இதுவும் அதேதான். இப்ப அதாவது முதலில் நீங்கள் கூறியது போல கல்வி தடைகளை தரப்படுத்தல்களை கொண்டு வந்தார்கள். இப்போது நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் படித்த பிற்பாடு வேலை இல்லை என்று சொன்னால் யார் படிக்க போகிறார்கள் என்ற ஒரு சிக்கல் இருக்கு. எனவேதான் இந்த யாழ் பல்கலைக்கழகங்களை நீங்கள் பல்கலைக்கழகத்தை பார்த்தீங்கன்னா இப்போது 60% மாணவர்கள் சிங்கள மாணவர்கள், தமிழ் மாணவர்கள் அந்த படிப்பில் இருக்கின்ற ஆர்வமும் அவர்களுக்கு குறைந்து விட்டதாகத்தான் பார்க்கப்படுகிறது. அண்மையில் ஒருவர் என்னிடம் கேட்டார், இந்த போர் முடிந்து 15 வருடங்களாகி போய்விட்டது, ஆனால் இன்னும் ஏன் தமிழ் மக்கள் கொழும்பில் வாழும் தமிழ் மக்கள் ஏன் யாழ்ப்பாணத்தில் வாழ்வதற்கு தயங்குகிறார்கள்? ஏன் அந்த வசதிகள் இன்னும் யாழ்ப்பாணத்தில் இப்ப கொழும்பை போல ஒரு வசதிகள் இருக்கும் என்றால் யாழ்ப்பாணத்திலும் மக்கள் ஏன் தென்னிலங்கையில் போல் வாழ போகிறார்கள்? தமிழ் மக்கள் ஏன் தமிழ் மக்களின் வீதாசாரம் குறைய போகிறது? அந்த வளத்தில் கூட சிந்திப்பதில்லை. ஏனென்று சொன்னால் அவ்வாறான ஒரு நிலையைத்தான் அங்கு உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். யாழ் மாவட்டத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் ஏனென்று சொன்னால் வெளிநாடுகளில் இருந்து நேரடியாக உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கிழக்கில் சீனா ஒரு அதாவது கிழக்கின்ற மண்
மண் மாதிரிகளையும், அங்கு பயன்படுத்தப்படும் கிருமி நாசினிகளையும், அங்கு பயன்படுத்தப்படுகின்ற உர வகைகளையும் தரம் படுத்தி பரிசோதனை செய்து அதனை உலக தரத்துக்கு கொண்டு வந்து அதனை விற்பனை செய்வது, உற்பத்தி செய்வது தொடர்பான ஒரு ஆய்வுகூடம், ISO ஸ்டாண்டர்டோட ஒரு ஆய்வுகூடத்தை அமைப்பதற்கு முன்வந்திருந்தது. அதை தடுத்து நிறுத்திவிட்டார்கள். அது முன் வந்திருந்தால் ஏராளமானவர்களுக்கு வேலை கிடைத்திருக்கும். வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியும், வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்ய முடியும். அந்த அதற்கு வடக்கு கிழக்கு மண் வளத்தை, விவசாயத்தை அபிவிருத்தி செய்திருக்க முடியும். ஆனால் அதை நிறுத்திவிட்டார்கள். அப்ப இவ்வாறு நிறுத்துவது என்பது அப்படி ஒரு தொழிற்பேட்டைகள் அமைக்கப்படுமாக இருந்தால் அந்த தொழில் நிறுவனங்களை சார்ந்து மக்கள் குடியேறுவார்கள், வருவார்கள், அதில் வேலை செய்வார்கள் என்று சொல்லி ஒரு அபிவிருத்தி மெல்ல மெல்ல மேல் நோக்கி வந்திருக்கும். ஆனால் அந்த நிலைமையை இலங்கை அரசு ஏற்படுத்த தடையை போட்டுக் கொண்டுதான் இருக்கின்றது. இந்த விடயத்தை கையெடுத்து செயல்படுத்தினாலே அந்த நாட்டில் அரவாசி பிரச்சனை குறைந்துவிடும். என்றால் உங்களுக்கு படிப்பும் வேலையும் தான் முக்கியம். அது ரெண்டும் தான் தமிழ் மக்கள் மத்தியில் தொடர்ச்சியாக அடக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. அதனால் தான் இந்த பிரச்சனைகள் நடைபெறுகின்றன. இப்ப நீங்கள் கூறியது போல் ஏன் தமிழர்கள் இங்கு திரும்பி வர முடியாது என்றால் அவர்கள் அங்கே சொகுசாக இப்பொழுது வாழுகின்ற நிலைமையில் இருக்கிறார். அது நீங்கள் கூறியது போல் இங்கே ஒரு என்டர்பிரைஸ் நிறுவனங்களை உருவாக்கினால் வடக்கு கிழக்கில் அங்கிருந்து வந்து இங்கே வேலை செய்வார்கள், இங்கே செல்லும், இங்கே தங்குவார்கள். இதைத்தான் அந்த அபிவிருத்தி என்பது இங்கேதான் இது தேவை. அபிவிருத்தி குழு கூட்டத்துக்கு வந்தவன் நீங்கள் கூறினீர்கள், ஒருங்கிணைப்பு கூட்டத்துக்கு வந்திருந்தார். அந்த அபிவிருத்தி தொடர்பாக ஏதாவது பேசப்பட்டதா? கூட்டம் தொடர்பாக அவர் வந்தது என்னென்று சொன்னால், இந்த எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் யாழ்ப்பாணத்தில் மேலும் அதிகளவான ஆதரவுகளை பெற வேண்டும் என்று. ஏனென்றால் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாய்ச்சலாக இருந்தது. ஏனென்று சொன்னால் ஒன்று வந்து அரசு தலைவர் தேர்தலுக்கும் நாடாளுமன்ற தேர்தலையும் ஒப்பிடும் போது மிகப்பெரிய ஒரு மாற்றம். அப்ப இனி நாடாளுமன்ற தேர்தலையும் உள்ளூராட்சி சபை தேர்தலையும் ஒப்பிடும் போது அதில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று. ஆனால் இதுவரையில் என்ன பேசினார் என்று இன்னும் வெளிவரவில்லை. ஆனால் என்ன வாக்குறுதிகளை கொடுக்க போகிறார் என்றால், யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் பெருமளவான அபிவிருத்தி பணிகள் எதுக்குமே, அதாவது போஸ்ட் ஓர் கன்ஸ்ட்ரக்ஷன் என்று சொல்றது, காசா பகுதியில் கூட இப்போது ஆரம்பிக்க யோசிக்கிறார்கள். ஆனால் 15 வருடம் கடந்தும் அந்த இடம் அப்படியே தான் இருக்கின்றது. அது தொடர்பாக யாரும் சிந்திக்கவில்லை. அது தொடர்பாக ஏதும் பேசினாரா என்று இன்னும் தெரியவில்லை. சில சமயங்களில் ஒரு நாங்கள் செல்லும் என்ன கதைத்தார்கள் என்று அறிவதற்கு. நிச்சயமாக ஓரிரு நாட்களில் அவர் என்ன விடயங்கள் பேசினார், என்ன முயற்சிகள் எடுக்க போகிறார் என்ற விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்வோம். இனி தொடர்ச்சியாக உங்களுக்கு தெரியும், வைத்தியசாலை ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி வந்திருந்தது வடமாகாணத்தில். இனி குறிப்பாக எந்த வைத்தியசாலையை எடுத்து பார்த்தீர்களாலும் அங்கே நிச்சயமாக பணி சுமை அதிகமாக இருக்கும். என்றால் தொழில் புரிவோருடைய வைத்தியர்களாக இருக்கட்டும், தாதியர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய தொகை குறைவாக இருக்கும். அப்பொழுது பணி சுமையாக இருக்கும். நோயாளிகள் வரும்பொழுது அவர்களை சரியான கவனிக்க முடியாத ஒரு நிலைமை தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது கூறுகிறார்கள் என்றால், இப்ப சாவேச்சேரி போன்ற வைத்தியசாலையை அபிவிருத்தி செய்தால் யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற சுமையை குறைக்கலாம் என்று கூறுகிறார்கள். இந்த திட்டம் தொடர்பாக இது என்ன பேசப்படுகிறது, இந்த காரணத்துக்காக இப்பொழுது பேசுகிறார்கள்? ஏனென்றால் அண்மையில் பருத்தித்துறையில் வந்து வட மாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்ட 10 மில்லியன் ரூபாய்கள் நிதி உதவியில் ஒரு குழந்தைகளுக்கான அவசர சிகிச்சை பிரிவு ஒன்றை திறந்து வைத்திருந்தார்கள். அதில் பேசும்போதுதான் யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் கூறியிருந்தார், இதே போன்று சாவச்சேரி வைத்தியசாலையையும் அபிவிருத்தி செய்தால் அல்லது அதுக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தால் மக்கள் வந்து யாழ் வைத்தியசாலைக்கு அதிக அளவில் வந்து யாழ் வைத்தியசாலையின் பணிச்சுமை வந்து குறையும் என்று. உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தள வைத்தியசாலைகள் சாவச்சேரி வைத்தியசாலையாக இருக்கலாம், அங்கு கூட பல கட்டில்கள் புதிதாக பக்கெட் உடைக்காமல் அப்படியே கிடக்கிற நேரத்தில் யாழ் வைத்தியசாலையில் கொரிடோர்களில் சீமெந்து தரைகளில் நோயாளர்கள் படுத்திருக்கிறார்கள் என்று கூறினார்கள். இப்ப இங்க நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், இப்ப நான் இருக்கிற பிரதேசம் கென்ட், இங்க இருந்து நாங்கள் வருத்தம் பண்றோம்னா லண்டனுக்கு ஓடுறேல, ஏன்னா எல்லா வசதியும் இங்கே இருக்குது. அந்தந்த பிராந்தியத்தில் இருக்கிற NHS வைத்தியசாலையில் லண்டன்ல என்ன வசதி இருக்கோ அதே வசதி இங்கேயும் இருக்கின்றது. அப்ப எல்லோரும் இப்ப உதாரணமாக எல்லோரும் லண்டனுக்கு ஓடுவார்களாக இருந்தால் அங்குள்ள வைத்தியசாலைகள் நிரம்பி வழியும், அது ஓவர் ஸ்ட்ரெச்சா போகும். அதுக்காகத்தான் தள வைத்தியசாலைகள் அமைக்கப்படுவது. அவர் ஒன்றை கூறியிருக்கிறார், தற்போது தெல்லிப்பளையும் பருத்துறையும் ஓரளவு நல்ல நிலையில் இயங்குவதால் கொஞ்சம் பணிச்சுமை குறைந்திருக்கிறது என்று சொல்லியும்,
அதே போல சாவச்சேரி வைத்தியசாலையும் அவ்வாறு இயக்கப்படுமாக இருந்தால் தங்களுக்கான பணிச்சுமை குறையும். இது பணிச்சுமை குறையும் என்பதை விட அந்த மக்கள் பெருமளவில் காப்பாற்றப்படுவார்கள். அந்த மக்களுக்கான வைத்திய வசதிகள் கிடைக்கும் போது அந்த மக்கள் மேலும் மேலும் ஏழையாகி கொண்டு போக தேவையில்லை. வைத்தியர்கள் ஒழுங்காக பணியாற்றுவார்களாக இருந்தால். ஆனால் ஒரு மாற்றம் வந்திருக்கின்றது, நீங்கள் பார்க்கலாம். அதாவது யாராவது ஒருவர் வந்து இந்த பிரச்சனைகளை வெளியில் கொண்டு வரும் போதுதான் அதில் ஒரு மாற்றம் ஏற்படும். அவ்வாறான ஒரு மாற்றமாகத்தான் இதனை பார்க்கிறேன். இப்போது அவர்களுக்கு தெரிகிறது நாங்கள் என்ன பிழை விடுகிறோம் என்று. ஏன் யாழ் வைத்தியசாலைக்கு இவ்வளவு பேர் வருகிறார்கள் என்பதை அவர்கள் முதலே பார்த்திருந்தால் இங்க ஒன்று சொல்லுவார்கள், கரெக்டிவ் அண்ட் பிரிவென்டிவ் ஆக்ஷன் என்று சொல்லி. அங்க அதுகள் ஒன்றுமே பலவ பண்றேன். அதான் அந்த பிரச்சனை. இப்ப ஏன் நடக்கிறது என்பதை பார்த்தறிந்து அதை கரெக்ட் பண்ணி போட்டு அது நடக்காமல் எதிர்காலத்தில் நடக்காமல் தடுப்பார்களாக இருந்தால் இவ்வளவு முன்னேற்றத்தை கண்டிருக்க முடியும். அதே போலதான் புலம்பெயர் அமைப்புகளை பொறுத்தவரையிலும் இந்த உதவி இங்க நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்க தடக்கி விழுந்த இடமெல்லாம் சரிட்டி நிறுவனங்கள்ல நீங்கள் தடக்கி விழுந்த எழுப்பி பார்த்தால் எங்கேயாவது ஒரு சரிட்டி செய்து கொண்டான் இருப்பார்கள். ஆனால் அங்கு போகின்றதா என்றால் இல்லை. இப்ப நாங்கள் கூறியிருந்தோம், வேலை இல்லாத பட்டதாரிகளின் போராட்டத்திலிருந்து யாழ் வடக்கு கிழக்கில் எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் பின்தங்கி இருக்கிறோம், ஏன் மக்கள் கொழும்பில் இருக்கிறார்கள், ஏன் மீண்டும் வந்து யாழில் குடியேற மறுக்கிறார்கள் என்ற பல கேள்விகளுக்கு விடைகள் இல்லை. ஆனால் இப்போது இந்த வைத்தியசாலை தொடர்பாக இவர்கள் பேச ஆரம்பித்திருப்பது, கவனம் செலுத்த ஆரம்பித்திருப்பது வந்து ஒரு நல்ல சகுனமாகத்தான், நல்ல ஒரு அறிகுறியாகத்தான் பார்க்கலாம். நிச்சயமா நவீன உலகத்தில் எத்தனையோ வழிகள் இருக்கின்றது உங்களுடைய பிரச்சனைகளை எடுத்து கூறுவதற்கு. அதை மக்கள் தொடர்ந்து கூறும் பொழுது, அழுத்தம் பிரயோகிக்கப்படும் பொழுது ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் அதை கையாள வேண்டிய ஒரு சூழலுக்கு அவர்கள் அழுத்தம் பிரயோகிக்கப்படுகின்றது என்பதை கூறிக்கொண்டு இன்னொரு விடயத்தை பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், சீனாவை பொறுத்த மட்டில் சீனா இலங்கை தீவில் நிரந்தரமாக தங்களுடைய கட்டுப்பாட்டில் சில விடயங்களை கொண்டு வர வேண்டும் என்று செயல்படுகிறார். உங்களுக்கு தெரியும், போர்ட் சிட்டி எவ்வாறு இன்னொரு தீவாக அமைத்ததும், இனி ஹம்பாந்தோட்டை துறைமுகம் 99 ஆண்டு குத்தகைக்கு எடுக்கப்பட்டதும் தெரியும் உங்களுக்கு, சீனாவை பொறுத்தப்பட்டு. இப்பொழுது மீண்டும் ஹம்பாந்தோட்டையில் சீனா கண் வைத்திருப்பதாக 150 ஏக்கர் காணியை எடுப்பதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? அம்பாந்தோட்டையில் ஏற்கனவே சீனா வந்து அம்பாந்தோட்டை துறைமுகத்துடன் இணைத்து பெட்ரோலிய சுத்திகரிப்புக்காக கிட்டத்தட்ட 500 ஏக்கர் நிலத்தை சீனா வைத்திருக்கிறது. இப்போது மீண்டும் 250 ஏக்கர் நிலம் வேண்டும் கொடுக்க கேட்டிருப்பதாக ஸ்ரீலங்காவின் அமைச்சர் விஜித கெரத் வந்து தெரிவித்திருக்கின்றார். அதாவது சீனாவாக இருக்கலாம் அல்லது இந்தியாவாக இருக்கலாம், இந்தியாவின் ஆக்கிரமிப்பு அல்லது சீனாவின் ஆக்கிரமிப்பு என்று பேசிய ஜேவிபியினர் இப்போது அது தொடர்பாக பேசுவதை விடுத்து இப்போது மேலும் நிலன்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்ற பேச்சு தான் இப்போது இது வந்து தென்னிலங்கை ஊடகங்கள் கொண்டு வந்தது. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், அது முதலீடுகளுக்கு என்று வழங்கும் போது அது தொடர்பாக நாங்கள் எதுவும் பேச முடியாது. ஆனால் அதை எதிர்த்தவர்கள் அதை செய்யும் போதுதான் மற்றவர்கள் கேள்வி கேட்பார்கள். அதை எதிர்க்க முன்னர் இவர்கள் இலங்கையின் பொருளாதாரம் தற்போதைய நிலை தொடர்பாக ஆய்வு செய்திருக்க வேண்டும். என்றால் ஸ்ரீலங்காவின் வெளி நாட்டு கையிருப்பு வந்து கடந்த நவம்பர் மாதம் 6.5 பில்லியன் டாலர்களாக இருந்தது. ஆனால் டிசம்பர் மாதம் அது 6 பில்லியனாக குறைந்து விட்டது. ஸ்ரீலங்காவின் கடனை பொறுத்தவரையில் 56 பில்லியன். இந்த வருடம் கிட்டத்தட்ட 4.4 பில்லியன் டாலர்களை கட்ட வேண்டும் மீள் செலுத்து பணமாக. ஆனால் அதற்குரிய கையிருப்பு அங்கு அவர்களிடம் இல்லை, அதை செலுத்துவதற்கான கையிருப்பு இல்லை. அப்ப இலங்கை அரசை பொறுத்தவரையில் ஏதோ ஒரு வகையில் இந்த வெளிநாடுகளை தங்கி இருக்க வேண்டிய நிலைதான் ஏற்பட்டிருக்கின்றது. உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், 1952ஆம் ஆண்டு இலங்கையில் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டிருந்தது. அதுக்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், இலங்கையின் இயற்கை ரப்பர்களுக்கு எதிராக அமெரிக்கா வந்து செயற்கையான பிளாஸ்டிக்கை அறிமுகப்படுத்தி இருந்தது. அது மார்க்கெட்டில் ஃப்ளோட் பண்ணேக்க இலங்கையின் ரப்பரின் விலை குறைந்தது. இலங்கையால் ஒன்றும் செய்ய முடியாத நிலை. அப்போது இலங்கை அமெரிக்காவிடம் உதவி கேட்டது. அமெரிக்கா அதுக்கு மறுத்து விட்டது. அதன் பிற்பாடுதான் சீனா வந்து ரப்பரை வாங்கி கொண்டு அரிசியை கொடுத்திருந்தது. அதே ஒரு நிலையாகத்தான் இப்போது இவர்கள் இதை எவ்வாறு பார்க்கிறார்கள் என்றால், அப்போது ரப்பருக்காக அரிசி என்ற நிலையை போல இப்போது நிலத்தை கொடுத்து ஒயிலை வாங்குவது என்றுதான் அதுக்கு தலையங்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது சீனா வந்து கிட்டத்தட்ட 4.5 பில்லியன் டாலர்கள் செலவில் ஒரு ரிஃபைனரி ஒன்றை அம்பாந்தோட்டையில் அமைக்கப் போவதாக கூறியிருந்தார்கள்.
ஆனால் ஜேவிபி இப்போது அனுரகுமார திசாநாயக்கா போன போது அது கிட்டத்தட்ட 3.7 பில்லியன் டாலர்களாக குறைந்து விட்டது என்றும், அப்ப 800 மில்லியன்களுக்கு என்ன நடந்தது என்னும் கேள்வி கேட்டிருந்தாங்க. என்றால் ரணில் விக்ரமசிங்க அரசு 4.5 பில்லியன் டாலர்களுக்கு தான் அந்த உடன்பாட்டை எழுதியிருந்தது. ஆனால் இவர்கள் 800 மில்லியன் டாலர்கள் குறைவாக அதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்னும் போது, தற்போதைய அரசை பொறுத்தவரையில் ஏதோ ஒரு வகையில் முதலீட்டை கொண்டு வர வேண்டும் என்றுதான் நிற்கிறார்கள். இப்போது சீனா 250 ஏக்கரை கூடுதலாக கேட்டிருந்தாலும் இலங்கை அரசு மேலதிக சீன முதலீடுகளை தாங்கள் எதிர்பார்ப்பதாகத்தான் கூறியிருக்கின்றது. என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இப்ப அமெரிக்காவின் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்த பிற்பாடு அங்கிருக்கின்ற மக்களை, அங்கிருக்கின்ற குடியேற்றவாசிகளை வெளியேற்றுகிறார். கிட்டத்தட்ட முதல் கட்டமாக 14 லட்சம் பேரை வெளியேற்ற அவர் திட்டமிட்டிருக்கிறார். அந்த 14 லட்சம் பேரில் 3000 பேர் இலங்கையை சேர்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்ப இலங்கையை அடுத்ததாக இலங்கைக்கான உதவி, அதாவது US-8 ட்ரம்ப் நிறுத்திவிட்டார். அப்ப US-8 வேலை செய்தவர்களை கூட பலர் இப்போது வீட்டுக்கு போக சொல்லி இருக்கிறார்கள் லீவில். என்று சொன்னால் அது அந்த நிறுவனமே இயங்காது என்னும் போது அவர்களுக்கு பணி இல்லை என்ற மாதிரி. அப்ப அதில் பாதிக்கப்பட போவதும் இலங்கை. அப்ப இலங்கை தொடர்ச்சியாக அந்த உலகத்தின் பொருளாதார சூழலும் இலங்கைக்கு அனுகூலமானதாக இல்லை என்ற நிலையில் இலங்கை ஏதோ ஒரு வகையில் இந்த முதலீடுகளை உள்வாங்க வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. அதனைத்தான் இந்த விஜேத கரத்தின் தகவல் உறுதிப்படுத்துகிறது. தொடர் போராட்டமாகத்தான் இருக்கின்றது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் கூறும் பொழுது கூறினீர்கள் 800 மில்லியனை கணக்கில் காணவில்லை என்று நீங்கள் கூறினீர்கள். அப்படி என்றால் அனுரகுமார திசாநாயக்கா ஊழல் ஒழிப்பு, கருப்பு பணங்களை மீண்டும் கொண்டு வருவது தொடர்பாக கூறிக்கொண்டு வருகின்றார். எவ்வாறு கருப்பு பணத்தை மீட்டெடுத்து கொண்டு வருவதற்கான எவ்வளவு சாத்தியம் இருக்கின்றது? இன்னொரு பணம் இவர்கள் ஊழல் செய்தது என்று சொல்லவில்லை, சீனா அதனை குறைத்து விட்டது. என்றால் சீனாவின் முதலீடு முதல் 4.5 பில்லியனாக இருந்தது. தற்போது உங்களுக்கு தெரியும், உலகத்திலே எல்லா நாடுகளும் தான் கடுமையான பிரச்சனையாக இருக்கின்றது. அண்மையில் ரஷ்யன் டுடே ஒரு பெரிய ஒரு பத்தி ஒன்றை வெளியிட்டிருந்தது. கிட்டத்தட்ட 57 மில்லியன் டாலர்கள் இந்தியாவின் அந்த கழிவுகளை அகற்றுவதற்கான பணியாளர்களுக்கு ஒதுக்கப்படுவதுண்டாம். அது பேர்ந்து 10 மில்லியன் ஆகி 5 மில்லியன் ஆகி இப்போ ஒன்றுமே இல்லை என்ற நிலையில் கையால் அள்ளுகிறார்கள் என்று ஒரு பெரிய ஒரு ஆர்டிக்கிள், அதாவது இந்த வாரம் வெளியிட்டிருந்தது ரஷ்யா டுடே. இப்ப இந்தியாவின் நிலைமையும் அவ்வாறு தான் இருக்கின்றது. எல்லோரும் இதே ஒரு நிலைமையாகத்தான் இருக்கிறார். அப்ப இது என்னென்றால் அனுரகுமார திசாநாயக்கா பொறுத்தவரையில் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் குறைத்து விட்டார்கள் அந்த முதலீட்டை. 4.5 பில்லியன் டாலர்கள் முதலீட்டை இப்ப 3.7 குறைத்த பிற்பாடு இவர்கள் கேள்வி கேட்காமல் வாங்கி கொண்டு வந்து விட்டார்கள் என்றுதான் தென்னிலங்கை பத்திரிகைகள் கேட்கிறேன். என்றால் இலங்கையின் நிலைமை அவ்வாறாக இருக்கின்றது. எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத ஒரு நிலைமை, கொடுக்கிறதை வாங்க வேண்டிய. இப்ப உதாரணமாக சொன்னால், இவர்கள் இப்போது இன்னொன்றையும் கொழும்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன என்றால், சுவிஸில் அண்மையில் சுவிஸ் தூதுவர் வந்திருந்தார். அவரிடம் கேட்கப்பட்டது, அதாவது இலங்கையில் இருக்கின்ற அந்த இலங்கையிலிருந்து சட்டவிரோதமாக வைப்பிலிடப்பட்ட பணங்களை அல்லது ஊழல் பணங்களை எவ்வாறு கொண்டு வருவது, அதுக்கு சுவிஸ் அதிகாரிகள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், சுவிஸ் ஓம் என்று தான் சொல்லும், அதனை கொண்டு வருவதில் கடுமையான சிக்கல் இருக்கிறது. உதாரணமாக ஒன்றை கூறுகிறார்கள் என்றால், இலங்கையின் கருப்பு பணம் 36 பில்லியன் வெளியில இருக்கின்றது. இலங்கையின் பொருளாதாரம் 85 பில்லியன், கிட்டத்தட்ட இலங்கையின் பொருளாதாரத்தின் 1/3 பங்கு வெளியில இருக்கிறது கருப்பு பணமாக. ஆனால் அதை கொண்டு வரலாமா என்றால் அது கடுமையான ஒரு கேள்விக்குரிய விடயம். ஏனென்று சொன்னால், இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால், பாகிஸ்தான் கருப்பு பணம் 150 பில்லியன், பங்களாதேஷின் கருப்பு பணம் 150 பில்லியன், இந்தியாண்ட 1 ட்ரில்லியன் சுவிஸ் பேங்குகள்ல இருக்கு. ஆனால் இப்ப பிரித்தானியா ஒன்றை செய்திருக்கிறது. பிரித்தானியாவிட்டையும் அப்படி இருந்தது, பிரான்சின்றையும் கிட்டத்தட்ட 500 பில்லியன் இருந்தது என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், சுவிஸ் அரசுடன் ஒரு உடன்பாட்டுக்கு வந்து அங்கு பிரித்தானியா பிரஜைகள் வைக்கின்ற வங்கி கணக்குக்கு 50% வரியை செலுத்த வேண்டும் சுவிஸ் அரசு என்று ஒரு கொண்டு வந்து பிரித்தானியா கிட்டத்தட்ட 9 பில்லியன் டாலர்களை பெற்றுவிட்டதாக கூறப்படுகின்றது. ஆனால் இலங்கையோ இந்தியாவோ அவ்வாறான நிலை இல்லை. ஏனென்றால் சுவிஸ் அரசு ஒன்றை கூறுகிறது, சொலிட்டான எவிடன்ஸ் என்று இல்லை என்று சொன்னால், அதாவது கான்கிரீட் எவிடன்ஸ் என்றுதான் அவர்கள் அதை பயன்படுத்தி, கான்கிரீட்டான எவிடன்ஸ் இல்லை என்று சொன்னால் தங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்றுதான் கூறியிருக்கிறார்கள். ஆதாரத்தோடு நிரூபித்தால் மட்டுமே உதவி செய்யலாம் என்பதைத்தான் நீங்கள் கூறுவது போல் எனக்கு தெரிகின்றது. கருப்பு பணம் என்று சொன்னவுடன் இலங்கை தீவில் உடனடியாக
ராஜபக்ஷவை தான் இருப்பார்கள். அவர்தான் கொள்ளையடித்த என்று சொல்லுவார்கள். அவருடைய தொடர் பிரச்சனையாக இருக்கிறது என்னவென்றால் அவருக்கான பாதுகாப்பு குறைக்கப்பட்டுக் கொண்டே வந்து கொண்டிருக்கின்றது. சமீபத்தில் அவர் ஒரு கருத்து கூறுகின்றார், அனுர அரசாங்கம் வெளிநாடுகள் இருப்பவர்களை திருப்திப்படுத்துவதற்காகத்தான் இவ்வாறு செயல்படுகிறார் என்று அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இப்பொழுது அவருக்கு பின்னால் அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள். என்னன்னு சொன்னால் அனுரகுமார திசாநாயக்காவை பொறுத்தவரையில் எதிர்த்தரப்புகளை ஏதோ ஒரு வகையில் இல்லாது செய்ய வேண்டும் என்று அதுக்கு அப்பால் பொருளாதாரத்தை அதாவது நிதியை மிச்சப்படுத்த வேண்டும் என்று, ஏனென்றால் அதிகமான செலவுகள் போய்கொண்டிருக்கிறது என்று. அதுதான் இந்த பாதுகாப்பு படையினரின் குறைப்பு. ஆனால் மஹிந்த ராஜபக்ஷவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு சார்பானவர்கள் கூறுகிறார்கள் என்றால் பாதுகாப்பு பிரச்சனை என்று சொல்லியும், தாங்கள் 30 வருட போரை அவர் முடிவுக்கு கொண்டு வந்ததாகவும், இப்போதும் விடுதலை புலிகளின் அமைப்பும் அவர்களின் கொள்கைகளும் வெளிநாடுகளில் தொடர்ச்சியாக இயங்கி வருவதாகவும் அதனால் ஆபத்து என்றும் கூறுகிறார்கள். அதுக்கு மட்டுமல்லாம இன்னொன்றையும் கூறியிருக்கிறார்கள், காலிமுகத்திடலில் 2022 ஆண்டு இடம்பெற்ற அந்த பேரணிகளிலும் விடுதலை புலிகளின் பங்களிப்பும் இருந்ததாகவும் கூறியிருக்கிறார்கள். தென்னிலங்கையை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், முன்னர் விடுதலை புலிகள் என்ற காலத்தில் மாடு செத்தாலும் அதுக்கு விடுதலை புலிகளை தான் குற்றம் சாட்டுவதென்று அந்த காலத்துக்கு அப்படி ஒரு கொபடியாக சொல்வார்கள் வடக்கு. அப்ப என்னென்று சொன்னால், இப்ப அவர்களை பொறுத்தவரையில் இந்த அரசுக்கு எதிராக அரசு செய்வதற்கு எப்போதும் எதிராகத்தான் செயற்படுகிறார்கள். அப்ப இந்த சந்திரிகா மண்டனகுமாரத்துவா பொறுத்தவரையில் அவர் பிரித்தானியாவில் இருக்கிறார். அவருக்கு அங்க நிதியை ஒதுக்க வேண்டும் என்ற தேவை கூட இல்லை இலங்கை அரசுக்கு. அதே போலதான் இப்ப மஹிந்த ராஜபக்ஷவை பொறுத்தவரையில் அவருக்கான பாதுகாப்பு தற்போதைய அரசு தலைவர் கூட சுதந்திரமாக போய் வருகிறாரு எல்லா இடமும் இலங்கையில். அப்ப மஹிந்த ராஜபக்ஷவுக்கோ அவரின் மகனுக்கோ எந்தவித ஆபத்தும் இல்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். இது அவர்கள் உள்ளக அரசியலுக்கு தங்களுக்குள் ஏற்படுகின்ற இந்த மோதல்களுக்கு இந்த தமிழ் மக்களின் பிரச்சனைகளையும் விடுதலை புலிகளையும் ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார்கள். நிச்சயமாக அந்த நாமத்தை உச்சரிக்காவிட்டால் அவர்களால் இயங்கவே முடியாது என்பதுதான் உண்மை. இனி பொருளாதார பிரச்சனை என்று சொன்னீர்கள். இன்னும் தேங்காய் இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். உப்பு இறக்குமதி செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 200 மில்லியன் தேங்காய் இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட போவதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக என்ன நிலைமை? இன்னும் அந்த நிலைமை, அதாவது இலங்கையின் உணவு தட்டுப்பாடு ஒரு சீருக்கு வந்ததாக இல்லை. கிட்டத்தட்ட 200 மில்லியன் தேங்காய்களை இறக்குமதி செய்வதற்கும், இந்தியாவிலிருந்து உப்பை இறக்குமதி செய்வதற்கும், அரிசி இறக்குமதி செய்வதற்கு அனுமதி இனிமேல் தேவையில்லை, யாரும் அரிசியை இறக்குமதிகளை செய்யலாம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கும் இலங்கை அரசு ஒப்புக்கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இலங்கையை பொறுத்தவரையில் உண்மையில் ஒன்று தேங்காய்க்கு உள்ள பிரச்சனை என்னவென்று சொன்னால், கடந்த வருடம் இலங்கையை கடுமையாக இந்த வெள்ளை பூச்சிகளின் தாக்கம் அதிகமாக இருந்து பல தென்னை மரங்கள், பெருமளவான தென்னை மரங்கள் அழிவை சந்தித்திருந்தன. அப்ப சொல்கிறார்கள் 2023 ஆண்டு 3 பில்லியன் தேங்காய்களை உற்பத்தி செய்த இலங்கை கடந்த வருடம் 2.6 பில்லியன்களை தான் உற்பத்தி செய்திருக்கின்றது. என்னும் போது மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. கிட்டத்தட்ட 400 மில்லியன் அல்லது 500 பில்லியன் தேங்காய்களுக்கான தட்டுப்பாடு இருக்கின்றது. 500 மில்லியன் தேங்காய்கள் குறைவாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அரிசியை பொறுத்தவரையிலும் அவ்வாறான ஒரு நிலைமைதான். ஆனால் இதற்கான முக்கிய காரணம் என்னென்று சொல்கிறார்கள் என்று சொன்னால், ரஷ்யா அண்மையில் இந்த இலங்கைக்கு பசலைகளை, அதாவது ஃபெர்டிலைசரை ஃப்ரீயாக வழங்கியிருந்தது. காசும் வாங்கவில்லை, அவர்கள் ஃப்ரீயாகத்தான் கொடுத்திருந்தார்கள். அவ்வாறு வருகின்ற உதவிகளை எல்லாம் ஒரு உயர் தொழில்நுட்பத்துடன் பயன்படுத்துவதற்கு அல்லது அந்த விவசாயத்தை அபிவிருத்தி செய்வதற்கோ உள்ள நிலங்களை அபிவிருத்தி செய்து அதில் தங்களுக்கு ஏற்ற அளவான உணவுகளை உற்பத்தி செய்வதற்கான தொழில்நுட்பத்தையோ அல்லது அதற்கான முயற்சிகளையோ இலங்கை எடுக்கவில்லை என்று. இப்ப யாழ் மாவட்ட வன்னியை நீங்கள் பாருங்கள், கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட குளங்கள் இருக்கின்றன. இப்போதும் கூறினார்கள், ஏன் இந்த வன்னிக்கு தம்புள்ளையில் இருந்து மரக்கறி வர வேண்டும் என்று. 100க்கும் மேற்பட்ட குளங்கள் இருக்கின்றன. அதே போல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், வன்னி இரண்டமடு குளத்தில் இருந்த தண்ணி இப்போது மழை காலம் கூடியதால், மழை அதிகம் பெய்வதால் கடலுக்கு திறந்து விடப்படுவதாக, வான்கதவுகள் திறந்து விடப்படுவதாக அங்கத்து கிராமங்கள் அழிவதாக தான் கூறுகிறார்கள். ஆனால் அதே தண்ணியை வடக்குக்கு வழங்குவதற்கு அரசியல்வாதிகளுக்கு விருப்பமும் இல்லை. அதனை அரசியல் மயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப எல்லாம் ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்டதே தவிர அந்த மக்களின்டையும் அந்த நாட்டின்டையும் அபிவிருத்தி தொடர்பாக யாரும் பெரிதாக
வேலை செய்யவில்லை அல்லது அதை இப்ப அந்த பணியை நிறைவேற்றவில்லை என்பதுதான் இந்த அனர்த்தங்களுக்கான முக்கிய காரணம். சரி, இன்னும் ஒரு கேள்வி. அதாவது இப்ப நீங்கள் ஆரம்பத்தில் கூறினீர்கள் அனுரகுமார திசாநாயக்கானுடைய வடமாகாணம் பயணம் தொடர்பாக கூறினீர்கள், அபிவிருத்தி தொடர்பாக அந்த கூட்டத்துக்கு வந்தார் என்ற விடயங்கள் கூறினீர்கள். உங்களுக்கு தெரியும், தேர்தல் நடந்த பொழுது தமிழ் மக்கள் அதிருப்தியில் இருந்தார்கள். அதாவது தமிழ் அரசியல்வாதிகளுடைய செயல்பாடுகள் தொடர்பாக அதிருப்தியில் இருந்தார்கள். எங்களுக்கு இடையில் ஒற்றுமை இல்லை என்ற விடயங்களை இருப்பவர்கள் எந்தொன்றும் செய்வதும் இல்லை, இருக்கிற ஒரு சிலர் அரசாங்கத்தோடு சேர்ந்து செயல்படுபவர்கள் ஊழலும் என்று தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தும் வகையில் அனுரகுமார திசாநாயக்கானுடைய பிரதிநிதிகளுக்கு வாக்களித்தார்கள். அதன் விளைவாக 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனுரகுமார திசாநாயக்கானுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் தரப்பினராக இருக்கிறார்கள். அனுரகுமார திசாநாயக்கானுடைய பயணம், வடமாகாணத்தான பயணம், குறிப்பாக வரப்போகின்ற உள்ளூராட்சி தேர்தல், மாநகர சபை தேர்தல் நடைபெறப் போகின்றது. அதிலும் கூட பாரிய வெற்றியை பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இங்கே அனுரகுமார திசாநாயக்கா வடமாகாணத்து பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் என்று சில ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். என்னுடைய கேள்வி என்னவென்றால், அனுரகுமார திசாநாயக்கா கடந்த தேர்தலில் தெரியாத ஒரு மனிதராக இருந்தார். அப்போ ஒரு நம்பிக்கையோடு மக்கள், சரி இவர் ஒரு புதுவிதமாக இருக்கிறார், புதுசாக பேசுகிறார், வித்தியாசமாக பேசுகிறார், இவருக்கு நாங்கள் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்க்கலாம் தானே என்று சொல்லி மக்கள் சிலர் எதிர்ப்பு வாக்கை அளித்தார்கள் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 60-70 நாட்களாகிவிட்டது அனுரகுமார திசாநாயக்காவுடைய பதவி காலம் அவர் ஆரம்பித்து பதவியை நடத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் தமிழ் மக்கள் எதிர்பார்த்த திருப்தியை அனுரகுமார திசாநாயக்கா கொடுத்திருக்கிறாரா? அப்படி கொடுத்திருந்தால் இந்த உள்ளூராட்சி தேர்தல் மற்றும் மாநகர சபை தேர்தலுக்கும் அனுரகுமார திசாநாயக்காவுடைய கட்சிக்கு மக்கள் அள்ளி வழங்க போகிறார்களா? தங்களுடைய வாக்கு வங்கியை அள்ளி கொடுக்க போகிறார்களா? அல்லது உண்மை நிலையை புரிந்து சரியாக நாங்கள் பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நாங்கள் மாறி வாக்கு போட்டோம், அந்த பாடத்தை கற்றிருக்கின்றார்கள் போட்டிருக்கின்றது, இனி நாங்கள் அவ்வாறு செயல்பட முடியாது என்று மக்கள் முடிவுக்கு வந்து விட்டார்கள் என்று நீங்கள் நம்ப 2 கேள்வி இருக்கிறது. ஒன்று அனுரகுமார திசாநாயக்காவுடைய செயல்பாடு தொடர்பாக, இனி தமிழ் மக்களுடைய இந்த வாக்கு போடுவது தொடர்பாக. அனுரகுமார திசாநாயக்காவுடைய செயல்பாடுகள் தொடர்பாக என்று பார்த்தால், தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அவர் இதுவரையில் எதையும் செய்யவில்லை. பயங்கரவாத தடுப்பு சட்டமோ அல்லது அரசியல் கைதிகளின் விடுதலையோ அல்லது காணாமல் போனவர்களுக்கான எந்த விதமான ஒரு முன்னகர்வோ, அது தொடர்பான ஒரு முன்னகர்வோ, விசாரணைகளோ எல்லாம் பேசுகிறார்களே தவிர எதுவும் இல்லை. சிங்கள தேசத்திலும் அவ்வாறுதான். அங்கும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளில் எதையும் நிறைவேற்றுவதற்கான அறிகுறிகள் இல்லை என்றுதான் கூறப்படுகிறது. அதாவது எதிர்கட்சிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறாரே தவிர பெருமளவில் இல்லை. அதற்கு சிங்கள பத்திரிகைகள் ஒன்றை கூறுகிறது, ஒரு பலமான எதிர்கட்சி இல்லை என்றது. இப்போது அவர்களுக்கு தேவையாக இருக்கிறது ஒரு பலமான எதிர்கட்சி வேண்டும் என்று இப்போது அவர்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னென்று சொன்னால், பலமான எதிர்கட்சி இருக்கும் போதுதான் ஆளுங்கட்சி ஒரு நல்ல வழியில் செயற்படும். இல்லை என்று சொன்னால் அவர்கள் தங்களுக்கு தான் அதிக அதிகாரம் இருக்கிறது என்ற தோரணையில் செயற்படுவார்கள் என்று. இப்ப அடுத்த இன்னொரு சாரார் சொல்லுகிறார்கள், 75 வருட ஊழலை 70 நாளில் என்னென்று ஒழிப்பது என்று சொல்லி. இது இங்கேயும் நடக்கிறது உண்டு. மனித உரிமைகள் பேர் ஆணைக்குழு என்றால் அது மெல்லமாகத்தான் நகரும் என்று இங்கு கூறுவார்கள். ஆனால் ரஷ்ய விவகாரத்தில் அது எவ்வாறு நகர்ந்தது என்பதை நாங்கள் தெளிவாக காட்டியிருந்தோம். அதே போலதான் இப்ப உங்கள் செயற்திட்டங்களை முன்னகட்டுவதற்கு 70 நாளுக்கும் 70 வருஷத்துக்கும் இல்லை. நீங்கள் என்ன செயல் திட்டம் வைத்திருக்கிறீர்கள்? இப்ப தென்னை அரிசி தட்டுப்பாடு, தேங்காய் தட்டுப்பாடு, விவசாயம், இதுகளுக்கு என்ன நாட்டை கட்டி எழுப்ப வேண்டும். சரி, முதலீடுகளை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் முதலீடுகளுக்கு என்ன அதற்குரிய சூழலை உருவாக்கினீர்களா என்றால் இல்லை. அதற்குரிய சூழலை உருவாக்க யாழ்ப்பாண வடபகுதியில் புலம்பெயர் மக்களின் முதலீடுகளை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அந்த மாகாண சபைகளை பலப்படுத்துங்கள், அதுக்கு அதிகாரங்களை கொடுங்கள், அதுக்குரிய நிதி அதிகாரத்தை கொடுங்கள், அவர்கள் வெளிநாடுகளில் முதலீடுகளை பெறுவதற்கான சலுகைகளை வழங்குங்கள். அவ்வாறு வழங்கும் போதுதான் வெளிநாட்டு நிதிகள் உள்ளுக்கு வரும், உங்கள் நாடும் முன்னகரும், மக்களும் உணவு தேவையோ எல்லாம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஆனால் அவை அனைத்தும் அவை அனைத்தும் பேச்சு வழக்கில் இருக்கிறதே தவிர இதற்கான முன்னகர்வுகளும் இல்லை. இப்ப தமிழ் மக்களை பொறுத்தவரை நீங்கள் கூறியது போலதான் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார்கள். இப்ப இதில் சிங்கள மக்களை நாங்கள் விட்டு விடுவோம். தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார்கள். ஆனால் அதற்கு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய 2 பிரச்சனை இருந்த தமிழ் மக்களுக்கு. ஒன்று, இலங்கை அரசில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். 2வது, தமிழ் அரசியல்வாதிகள் விட்ட பிழை. தமிழ் அரசியல்வாதிகளால் தமிழ் மக்களிடம் செல்ல முடியவில்லை என்பதுதான். அண்மையில் கூட சுயேட்சை வேட்பாளர் கூறியிருந்தார். அவர் தன்னை கூறினார்களாம், தான் போகும் இடமெல்லாம் பிரச்சனை என்று தானாம் தனக்கு கூறுவார்.
அவர் சொன்னார், நான் பிரச்சனை உள்ள இடத்துக்கு தாண்டா போறேன், அதைத்தான் நான் கேட்க போறேன். இப்ப ஏன் அப்படி ஏனைய தமிழ் அரசியல் கட்சிகள் நீங்கள் மக்களிட பிரச்சனை, இப்ப ரவிகரன் ஓரளவு கூடுதலாக கலைக்கிறார், இப்ப பெருமளவில் கலைக்கிறார். இப்ப மீனவர் பிரச்சனை அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும், இந்திய மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. அப்ப துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது எவ்வாறு கூறுகிறார்கள் என்று சொன்னால், அனுரகுமார திசாநாயக்காவின் யாழ் பயணத்துக்கு முன்னர் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்காக, தாங்கள் அதில் ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம் என்பதை ஏற்படுத்துவதற்காக தாங்கள் அதனை மேற்கொண்டதாக, இலங்கை அரசு அதனை மேற்கொண்டதாகத்தான் கூறுகிறார்கள். ஆனால் அது இலங்கையில் மட்டுமல்லாது, கேக்குதா, அது இலங்கையில் மட்டுமல்லாது அனைத்துலக மட்டத்தில் அது ஒரு மிகப்பெரிய செய்தியாக வந்திருந்தது. இப்ப ரஷ்யன் டுடே கூட ஒன்றை போட்டிருந்தது, இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பிரச்சனை என்று அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை போட்டிருந்தது. ஆனால் இவ்வாறு இது பிரச்சனை இல்லை, ஆனால் இதை நீங்கள் கட்டுப்படுத்த முயற்சி எடுக்கிறீர்கள் என்றது நல்ல விடயம். ஆனால் அதை இதய சுத்தியுடன் முன்னகட்டுங்கள், கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள், அது அல்லது ஒரு சுமூகமான சூழலை உருவாக்குங்கள். அவ்வாறு உருவாக்கினால்தான் அடுத்த தேர்தலில் ஒரு கணிசமான வாக்கு பெற முடியும். ஆனால் நான் நினைக்கிறேன், இப்போது கோஆபரேட்டிவ் எலெக்ஷனில் கூட பெருமளவில் ஜேவிபியினர் தென்னிலங்கையில் வெற்றி பெறவில்லை என்றுதான் கூறப்படுகின்றது. அப்ப அதே போல உள்ளூராட்சி தேர்தலிலும் அந்த மக்களிடம் முதல் இருந்த அந்த ஈடுபாடு குறைவாக இருக்கலாம் என்றுதான் கூறப்படுகிறது. தேன் நிலவு முடிவுக்கு வந்து விட்டது என்றுதான் கூறலாம் இல்லையா? உண்மைதான். நீங்கள் மீனவர்கள் தொடர்பாக கூறும் பொழுது எல்லை தாண்டி மீன் பிடித்தவர்கள் துப்பாக்கி சூடு தொடர்பாக இந்த பிரச்சனையை ஏன் முடிவுக்கு கொண்டு வர முடியாமல் இருப்பதற்கு எந்த தரப்பு இது இடையூறாக இருக்கிறது? இலங்கை தரப்பா அல்லது இந்திய? இங்கே நடுவில் சிக்கப்பட்டிருப்பது தமிழர்கள். இதை முடிவுக்கு கொண்டு வரக்கூடாது, சரியான பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு புரிந்துணர்வுக்கு வருவதற்கு யார் இடையூறாக இருக்கிறார்? இந்திய தரப்புக்கு கிட்டத்தட்ட $4 பில்லியன் அவர்கள் இழக்க மாட்டார்கள் ஒவ்வொரு வருடமும் வருகின்ற. அதனால் அவர்களின் ஏற்றுமதி பாதிக்கப்படும், அவர்களின் பொருளாதாரம் பாதிக்கப்படும். இப்போ நீங்கள் பாருங்கள், இப்ப வெளிநாடுகளின் தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஏற்படுகின்ற போட்டியை பாருங்கள். இப்ப ஓப்பன்ஏஐ டீப்சீக்கை ஏற்றுக்கொள்ள மாட்டது. ஏனென்று சொன்னால் அது தனக்கு போட்டியாக வந்துவிடும், தனது வியாபாரத்தை தவிடுபொடியாக்கி விடும் என்பதுதான் அவர்களின் பிரச்சனை. அப்ப அதே போன்றுதான் இந்தியா அதனை விடாது. ஆனால் இந்தியாவை மேவி நடவடிக்கை எடுக்க வேண்டியது இலங்கையின் பொறுப்பு. இங்கேயும் நீங்கள் பார்க்கலாம், பிரான்சுக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையிலான கடல் பகுதி இருக்கின்றது, அதில் மீன் பிடிக்கிறது. இப்ப பிரித்தானியா பிரெக்சிட்டோடாக ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறியதுக்கு காரணங்களில் ஒன்று மீன்பிடி பிரச்சனை தான். என்னென்று சொன்னால், ஐரோப்பிய ஒன்றிய மீனவர்கள் தங்கள் கடல்களில் அதிக மீன்களை அள்ளி செல்கிறார்கள் என்பதும் பிரித்தானியா வைத்த குற்றச்சாட்டுகளில் ஒன்று. அப்ப அதே போன்றுதான் இலங்கை தனது பொருளாதாரத்தை முன்னிறுத்துமாக இருந்தால் இதை ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்க முடியும். ரவிகரன் ஒன்றை கூறியிருந்தார், இந்த போராட்ட காலத்தில் நீங்கள் பலமான கடற்படையை வைத்திருந்தீர்கள், ஆனால் இப்போது உங்கள் கடற்படை, அதாவது மதிய நேரம் கூட இந்தியா நூற்றுக்கணக்கான இந்திய படகுகள் கண்ணு கட்டிய தூரத்தில் மீனை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்னும் போது அவர்கள் தாக்குகிறார்கள். சில சமயங்களில் தமிழ் மீனவர்களையோ அல்லது இவன் கடற்படையை கூட அவர்கள் தாக்குகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அது ஒரு வியாபாரமாக போய்விட்டது. ஆனால் தமிழ் மக்களுக்கு அது ஒரு வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கின்றது. இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை இப்போது ஒரு பூகோள அரசியல் நெருக்கடியில் சிக்கி இருக்கின்றது. அப்ப ஏதாவது ஒன்றை, அதாவது சீனாவின் முதலீடுகளை உள்வாங்குவதற்கு இந்தியாவை சமாளிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவுக்கு ஏதாவது ஒன்றை கொடுக்க வேண்டும். அப்ப அவர்கள் பார்த்தார்கள், வடக்கு கிழக்கில் இருக்கின்ற இந்த வளங்களை கொடுத்து விட்டால் அது தங்களை சிங்களவற்ற வளமும் இல்லை, தமிழற்ற வளம். அப்ப அதை கொடுத்து விட்டால் அதை கேட்பார் யாரும் இல்லை தானே. இப்போ தமிழர் மக்களை பொறுத்தவரை ஒரு பலமான அரசியல் கட்சி இல்லை, பலமான அரசியல் கட்டமைப்பு இல்லை, பலமான புலம்பெயர் அமைப்பு இல்லை. அப்ப ஒன்றுமே இல்லாத நிலையில் இருப்பதால் அவர்களால் எதுவும் செய்ய முடியாது என்ற ஒரு எண்ணம் இரண்டு நாடுகளுக்கும் இருக்கின்றது, இந்தியாவுக்கும் இருக்கின்றது, இலங்கைக்கும் இருக்கின்றது. அதன் ஒரு வெளிப்பாடுதான் இந்த பிரச்சனை. இன்று வரையும் அது முடிய போவதும் இல்லை. மீனவர்களுக்கு மானியம் கொடுப்பது தொடர்பாக, வெளிநாடுகளிலிருந்து மீன் இறக்குமதி செய்வது தொடர்பாக பேசுகிறார்களே தவிர அந்த மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக எந்தவித நடவடிக்கையும் இல்லை. மேலும் சுருக்கமாக முன்னைய அரசாங்கத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எவ்வாறு நீங்கள் அனுரகுமார திசாநாயக்காவுடைய அரசாங்கத்தை மதிப்பீடு செய்வீர்கள்? ரணில் விக்ரமசிங்க இருக்கட்டுக்கும்
ராஜபக்ஷ இருக்கட்டும், கோட்டா ராஜபக்ஷ இருக்கட்டும், அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இவர் சரியான பாதையில் அல்லது அவர்களை விட ஓரளவுக்கேனும் சிங்கள மக்களுக்கு திருப்தி தரும் வகையில் தன்னுடைய நகர்வுகளை மேற்கொள்கிறார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அவ்வாறு கூறிக்கொண்டு வந்தவர்களே தவிர இன்றும் தென்னிலங்கையை பொறுத்தவரையில் அவர்களின் பத்திரிகைகளை பொறுத்தவரையில் அவர்களின் ஆய்வுகளை பொறுத்தவரையில் ரணில் விக்ரமசிங்காவின் திட்டங்களைத்தான் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப IMF என்றாலும் அது கோத்தபாய ராஜபக்ஷ கூறியிருக்கிறார், அது தான் கொண்டு வந்தது என்று சொல்லி. அதே போல முதலீடுகள் என்றாலும் இப்ப உதாரணமாக சீனாவின் முதலீடுகளை இப்போ ரணில் விக்ரமசிங்க தரப்பு என்னென்று சொல்லுகிறார் என்று சொன்னால், தாங்கள் ஏற்படுத்திய உடன்பாட்டை விட 800 மில்லியன் டாலர்கள் குறைவாகத்தான் இவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி. அப்ப அந்த திட்டங்களைத்தான் வைத்திருக்கிறார்களே தவிர தமிழ் மக்களை பொறுத்தவரையில் தமிழ் மக்களின் நிலைமையில் இருந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், முன்னைய அரசுக்கும் இந்திய அரசுக்கும் இதுவரையில் எந்தவித வேறுபாடும் இல்லை. இதுவரையில் எந்தவித இனிமேல் அவ்வாறு ஏதும் வேறுபாடு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அவரின் நடவடிக்கையில் இருக்கின்றது, அல்லது அவர் சார்பாக யாழ் மாவட்டத்தில் தெரிவாகின அவரின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நடவடிக்கையில் இருக்கின்றது. அவர்கள் மூலமாவது இனி வரும் காலத்திலாவது அதற்கான ஒரு வசதியை அவர்கள் ஏற்படுத்தி அதற்குரிய ஒரு நடவடிக்கையை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். தமிழர் தரப்பை பொறுத்தமட்டில் அனுரகுமார திசாநாயக்கனுடைய அரசியல் தீர்வு தொடர்பாக என்ன நிலைமை? ஏதாவது நடவடிக்கை எடுப்பதாக தெரிகிறதா அல்லது முற்றுமுழுதாக நம்பிக்கை இழந்து விட்டீர்களா? புது அரசியல் ஜாப்பு ஒன்றை எழுத போவதாக கூறியிருந்தார்கள். அதற்கு தமிழர் தரப்பு ஒரு ஸ்ரீதரனைத்தான் அதுக்கு நியமித்திருந்தார்கள். அது நியமனமே முதலில் தவறு. உண்மையில் அந்த இடத்துக்கு பொருத்தமானவர் கைதுரோமார் பொன்னம்பலமாகத்தான் இருக்கலாம். அவருக்கு ஆதரவை வேணே அவர்கள் வழங்கி இருக்கலாம். சரி, அப்ப அதில் இப்ப கயன்ரோமார் பொன்னம்பலமும் இணைந்து செயற்படுகிறார் என்பதால் சரி. ஆனால் அது தொடர்பாக அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, பல்கலைக்கழகங்களோ அல்லது வேறு துறைசார் நிபுணர்களோ உள்வாங்கப்பட்டு நாங்கள் இலங்கை அரசு ஒரு ஜாப்பை எங்களுக்கு எழுதி தரும் என்று பார்ப்பதை விட நாங்கள் இதுதான் எங்களுக்கு வேண்டும் என்று எழுதி கொடுக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் கதைத்திருந்தோம் முதலும். ஆனால் அவ்வாறு ஒரு குழு அமைக்கப்பட்டதாக கூறினார்களே தவிர அதுக்கு என்ன நடந்தது என்றும் தெரியவில்லை. அனுரகுமார திசாநாயக்கா அரசும் புதிய ஜாப்பை எப்போது எழுதப் போகிறது என்று தெரியவில்லை. என்றால் அவர்கள் இப்போது அவர்களுக்குள்ள பிரச்சனை என்னவென்று சொன்னால், இப்போது அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதிலேயே மிகப்பெரிய ஒரு சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த வருடம் ஆரம்பித்ததே மிகப்பெரிய ஒரு இழுபறியான நிலையாகத்தான் இருக்கிறது. அமெரிக்காவின் அதிபர் பதவியேற்ற பிற்பாடு அமெரிக்காவில் இடம்பெறுகின்ற சம்பவங்கள், பங்கு சந்தையில் ஏற்படுகின்ற சம்பவங்கள் எல்லாம் உலகத்தின் பொருளாதாரத்துக்கு பெரிய அளவில் நன்மையாக பார்க்க கூடியதாக இல்லை. அது இந்த ஏனைய நாடுகளையும் பாதித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. அதில் இலங்கையும் முக்கியமாகத்தான் இருக்கின்றது. உண்மைதான், பூகோள அரசியல் பாரிய மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதற்கு இலங்கையும் சிக்கி இருக்கின்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி. அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்து இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். அரசர்களே நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.